கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு முன்பாக அமைதி போராட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டு வைத்தியசாலையில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 3.5 வயது நிரம்பிய சிறுவன் பெஸ்லி ஹாம்தியின் சிறுநீரகம் திருடப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கோரி இன்றைய தினம் கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு முன்பாக மௌன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. சிறுவனின் உறவுகள் மற்றும் அப்பகுதி பெற்றோர்கள் இன்று காலை நீதிமன்ற செயல்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அலுத்கடை நீதிமன்றத்திற்கு முன்பாக பதாதைகளை ஏந்தி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தினர். சிறுவன் ஹாம்தி கொழும்பு பிரதேசத்தினைச் சேர்ந்தவர். 2012ஆம் ஆண்டு சிறுவனுக்கு ஏற்பட்ட சிறுநீரக நோய் காரணமாக வைத்தியரிடம் அவரை பெற்றோர்கள் கொண்டு சென்றுள்ளனர். வைத்திய பரிசோதனையினை மேற்கொண்ட வைத்தியர் சிறுவனுக்கு இடதுபுற சிறுநீரகம் பழுதடைந்துள்ளதாகவும் சிகிச்சை செய்வதற்கு காத்திருப்பு பட்டியலில் உள்வாங்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளனர். பின்னர் அதே பெற்றோர்களுக்கு வைத்தியசாலையிலிருந்து தகவல் சொல்லப்பட்டது. உடனடியாக சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்பட உள்ளதாக, இதற்கு அமைய அறுவை சிகிச்சையும் முடிவுற்றது. சிகிச்சையின் பின்னர் இயந்திரத்தின் உதவியுடன் சிறுவன் வைத்தியசாலையில் இருந்தபோது திடீரென சிறுவனின் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பித்ததன் காரணமாகவும் இதனை அவதானித்த வைத்தியர்கள் உடனடியாக சிறுவனை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அதிர்ச்சி காத்திருந்தது. அது 2 சிறுநீரகங்களும் அகற்றப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்ற தகவலின் அடிப்படையில் நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டனர். இந்த சம்பவம் வெறும் பரபரப்பை தோற்றுவித்த நிலையில் இந்த சிறுவனின் அறுவை சிகிச்சையினை செய்த வைத்தியர் நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த போதும் இன்றைய தினம் அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படாத நிலையில் மீண்டும் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.